ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்பருத்தி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து நாட்டு செம்பருத்தி கிடையாது, ஹைப்ரிட்டு தான். அதில் டார்க் ரெட் கலரு. ஒரு பூ பூத்தாலும் நல்லா பெருசாக பூத்துருக்கு. நான் ஜாடியில் பூ தான் வச்சுருக்கேன், சின்ன ஜாடியில். வாங்க இது பிரிச்சுக்கலாம். இன்னொரு செம்பருத்தியும் பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அதில் தேன் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக எறும்பு, அது உள்ளே தேன் இருக்குது. அந்த தேனை எடுக்குது. பூரா எவ்வளோ எறும்பு இருக்குது பாருங்கள். இதையும் பறிச்சிக்கலாம். நம்ம வீட்டில் ஒரு 2 செம்பருத்தி செடியாவது வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே ஜாடியில் 2 செடி வச்சுருக்கேன். பாருங்கள், இதோட லீஃப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லீஃபு பாருங்களாம். இந்த ஓரம் வந்து ஒரு கத்தி போல் இருக்கும். இந்த லீஃப் வந்து சாதாவே இருக்கும். அதோட ஆரஞ்சு கலர் நான் பூவை காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆரஞ்சு கலரு. நம்ம ஒரு பூ சாமிக்கு வச்சாலும் நல்லா திருப்தியாக இருக்கும் நம்ம மனசுக்கு. அதையும் பறிச்சிக்கலாம். பாருங்கள், 2 கலரு, ரெட்டு ஒன்று, ஆரஞ்சு கலர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஃப்ரூட் ஒன்று காய்ச்சிருக்கு. அந்த ஃப்ரூட்டையும் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ரெட் ஆயிடுச்சு. இது வந்து ரெட் செரி பழம். பார்க்கவே அப்படியே ஒரு சின்ன குட்டி ஆப்பிள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு செடி ஒன்று வச்சு விடுங்க. கட்டிங் மூலயமாவும் வளரும். இது நர்சரியில் கேட்டாலே கொடுப்பாங்க, செடி கொடுங்க அப்படின்ட்டு. பார்க்க ஆப்பிள் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாகவே ரெட் ஆகிடுச்சு. இன்னும் ரெட்டாக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டார்க் ரெட் ஆகும்னு சொன்னாங்க அவங்க. அதோட பூ இப்படி தான் இருக்கும், பிங்க் கலரில். பார்க்க மூக்குத்தி போல் இருக்குது.